இன்றைக்கி நம்ம ரூமில் என்ன சமையல்னா குடல் பிரியாணி தான். குடல் இருக்குது வித்தியாசமாக பண்ணிக்கிட்டோன்னு பயிலுவா. என்ன வித்தியாசம்? நமக்கு தெரியாத வித்தியாசமாக நம்ம சமையலே ஒரு வித்தியாசம் தானே. அது தெரியல அவனுக்கு. ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி கூடையே உப்பையும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் எல்லாம் ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் தூக்கி கொட்டி நல்லா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி புதினா மல்லி வேக வச்ச குடலையும் போட்டு நல்லா வதக்கி 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் போட்டு ஒரு வதக்கி 1க்கு 1 தண்ணி அளந்து வச்சுருந்தோம். அதையும் தூக்கி ஊற்றி கொதி வர வரையும் வெயிட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை தூக்கி கொட்டி நல்லா 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பையும் செக் பண்ணிவிட்டு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் மேலால் குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம். அதையும் பரப்பி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மு போட்டோம்னா போட்டி பிரியாணி ரெடி. பொத்துனாப்பில் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். அடித்த கூத்தில் தயிர் வெங்காயத்தை மறந்தாச்சு. முடங்க பாயிலங்கிறதுக்காண்டி சடங்கை நிப்பாட்ட முடியுமாங்க? பிரியாணிக்கு ரைத்தா இல்லாட்டியும் எப்படி? அது எழுதப்படாத விதி. அதையும் பறக்க ரெடி பண்ணி ரூமில் கொண்டு வச்சு சாத்தியாச்சு. ஓகே, அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.